அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து இந்த நாளின் தொழுகையை நாம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே பரிசுத்த தேவன் நமக்கு விசேஷமாக இந்த நாளிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நாளில் நாம் செய்திக்குள்ளாக கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சிரம் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது நீர் எங்களோடு பேசும். நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து மகத்துவமான சத்தியங்களை பார்ப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் கர்த்தர் நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை நாம் படிக்க நாம் துவங்கினோம். ஒரு வாரம் இதனுடைய அறிமுகத்தை நாம் படித்து இப்பொழுது இரண்டாவது பாடமாக இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் தியான தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டது த பர்பஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளியாகமத்தின் நோக்கம் என்ற தலைப்பிலே இந்த நாள் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். சரி, இந்த வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், this book is about story of Jesus and my church. இயேசுவை பற்றின கதையையும் என்னுடைய சபையை பற்றிய கதையும் உள்ளடக்கின புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 66 புத்தகங்களும் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஏன் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தை மனுஷர்களுக்கு கொடுத்தார்? ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கு அல்லது தெய்வ பயமிக்க சந்ததியாருக்கு அவர் எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்தாமல் இந்த பூமியில் அவர் ஒன்றும் செய்வது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் முகமுகமான தொடர்பை உடையவராக இருந்தார். மனுஷன் பாவத்தில் விழுந்ததினாலே அந்த நேர்முக தொடர்பானது துண்டிக்கப்பட்டதாக இருந்தது. இதற்கு பின்னும் ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக வந்தபோது அவர்கள் இருவரும் பாவம் செய்ததினாலே இயேசுவின் இடத்திலிருந்து தன்னை ஒழித்து கொண்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதோடு விடுவதில்லை. மனுஷர்களை சந்திப்பதற்காக நமக்காக பரலோக சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். யுக நெடுகிலும் பாவங்கள் பெருகி வந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் அவருடைய பரிதாபத்தின் நிமித்தமாகவும் இந்த பூமியின் பாவிகளாக சொல்லப்பட்ட மனுஷர்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்த தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டும் மெய்யான சத்தியம் நிறைந்த திருச்சபையை கொண்டும் ஆண்டவர் பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு சத்தியங்களை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே முதல் செய்தியில் நம்ம படிச்சிருந்தோம், 3 முக்கிய தாற்பயங்களை நம்ம படித்திருந்தோம். நாம் எங்கிருந்தாலும் என்ன, வெளிப்படுத்த சுவிசேஷம் படிக்கும்போது நம்முடைய மன சிந்தனையில் என்ன இருக்கணும், நம்ம எங்க இருந்தாலும் என்ன, நம்மை யார் ஆளுகை செய்தாலும் என்ன, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பே எனக்கு போதுமானது. எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது நம்முடைய மனம் பலவிதமான கேள்விகளோடு அங்கலாய்க்கக்கூடிய வேளையிலே
இன்றைக்கு நீங்களும் நானும் படித்திருக்கிற இந்த முதலாவது அறிமுக செய்தியிலே நம்ம எங்க இருந்தாலும் என்ன, யார் ஆளுகை செய்தாலும் என்ன, கிறிஸ்துவின் அன்பு எனக்குண்டான அடையாளமாக. அப்ப ஆண்டவர் எதனால இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தாருன்னு சொன்னா பாரும்போது, அவருடைய அன்பின் அடையாளமாக. பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை பாவிகளாக அவர்கள் இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமான நடக்கையை கொண்டவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் இந்த மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துதலை தன்னுடைய அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே விரும்பி அதிகமாய் வாசிக்கக்கூடிய வேத புத்தகம் எது? எந்த புத்தகத்தை நம்ம அதிகமாக விரும்பி வாசிப்போம்? எந்த புத்தகம்? சங்கீதம், அப்படித்தானே? சங்கீதம். இந்த சங்கீதம் என்ற இதை நாம் புத்தகம் என்று சொல்லி அழைப்பதில்லை. இந்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்களாக நமக்கு வேதத்தில் நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதங்களை நாம் அதிகமாய் விரும்பி வாசிக்க முற்படுகிறோம். அதற்கு அடுத்து அதிகமாக நாம் எந்த புத்தகத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தை வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பைபிளை முதல்ல இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, தொடங்குவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. சரியா? சங்கீதம் தான் நிறைய வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆதியாகமத்தை அடுத்து அதிகப்படியான வாசிக்கக்கூடிய புத்தகம் இந்த ஆதியாகமோ, அடுத்து யாத்திராகமோ, இப்படி ஒன்று ஒன்றா வரும்போது அப்படியே தடம் புரண்டு போய்விடுகிறது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக, தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்கு 2 புத்தகத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒன்று, நம்ம தானியேலின் புத்தகத்தை குறித்து கடந்த நாட்களிலே நம்ம படித்திருப்போம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய? முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தானியேல் என்ற புத்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய 27வது புத்தகம், அப்படிதானே? பழைய ஏற்பாட்டினுடைய 27வது புத்தகம். புதிய ஏற்பாட்டினுடைய 27வது புத்தகம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்துதல். சரியா? அங்கேயும் 27, இங்கேயும் 27. அதுவும் கடைசி கால சம்பவத்தை பத்தி பேசுது, இதையும் கடைசி கால சம்பவத்தை பத்தி பேசுது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னா பாரும்போது, அந்த புத்தகத்தை ஆண்டவர் என்ன போட்டு வைக்க சொன்னாரு? முத்திரை போட்டு வைக்க சொன்னாரு. இந்த புத்தகத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரு? காலம் சமீபமாயிருக்கிற நீ என்ன செய்ய வேண்டாத? முத்திரை போட வேண்டாம். எனவே இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக அடையாளங்கள், குறியீடுகள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவர் யார்? இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்தினார். அப்படி இருக்கையில் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளராக நாம் ஏற்றுக்கொள்வது யோவான் என்ற அப்போஸ்தலனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம வேத வசனத்தை நாம் வாசித்திருந்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. எனவே இந்த ரோமன் பிரதான சாலையில் இருந்த இந்த 7 சபைகள், என்னுடைய வரைபடத்தை நான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல விருப்பப்பட்டிருந்தேன், அதை எப்படியோ மறந்தேன். இது அழகான தோற்றமாக இருக்கும். God is a God of order. ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார். சரியா அவர் சூஸ் பண்ணியிருப்பார். இது இங்கே ஆரம்பிச்சு அப்படியே இன்னொரு பக்கத்தில் போய் அந்த 7 சபைகள் முடிவது போல. எனவே இந்த 7 சபைகளுக்கும் என்று சொன்னால் 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது. அப்ப ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின இந்த வெளியாகமம் எல்லா சபைகளுக்கும் உடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். திருவுளம் பற்றிருந்தா என்ன அர்த்தம்? பேசுறது. சரியா?
It is God who speaks the revelation. சரியா? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இந்த வெளியாகமத்தை மனுஷர்களிடத்திலே அல்லது யோவான் இடத்திலே அவர் பேசுகிறவராக இருக்கிறார். 9ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவர் இப்ப எங்க இருக்கிறதா சொல்றாரு? பத்மு என்ற தீவிலே. எதனால இவர் பத்முக்கு அவர் போனார்? சரியா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, அப்படிதானே? ராயர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இந்த யோவான் என்ற அப்போஸ்தலனை ஒரு கொலை ஒரு அட்டம் பண்ணி பார்த்தாங்க. என்ன செய்தாங்க? வேதாமத்தில் சரித்திரம் நமக்கு போதிக்கிறது, இந்த யோவானை எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொறித்தார்கள். இந்த யோவான் சாகாததுனால இந்த யோவானை கொண்டு போய் எங்க போடுறாங்க? பத்மு என்ற தீவிலே. வயது முதிர்ந்த காலத்தில் ஏறக்குறைய 80 வயதை கடந்து வந்த இந்த யோவானை ஒரு இடத்துல கடத்தி கொண்டு போய் பத்மு என்ற தீவிலே வைக்கிறார்கள். சரி, வேதாமத்தில் எத்தனை யோவான் இருக்கிறாங்க? வேதாமத்தில் எத்தனை யோவான் இருக்கிறாங்க? சரியான பதில் சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம ட்ரெஷர் ஒரு 100 ரூபா கொடுத்துருவார். சரியா? எத்தனை யோவான் இருக்கிறாங்க வேதாமத்தில்? எத்தனை யோவான்? 4 யோவான்கள் இருக்கிறாங்க. சரி, யார் யார் என்னென்ன யோவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கிறோம், அப்படிதானே? யாருடைய பையன் அவரு? யாருடைய பையன்? சகரியாவுடைய பையன், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல இருந்த ஒரு பிரசங்கியாரு. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்துல இவர் இருந்தாரா? இல்ல, அப்படிதானே? மரித்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஜான் மார்க், யோவான் மார்க், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவர் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர். அடுத்து யோவான் யாரு? அண்ணாவுடைய உறவுக்காரர். எங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அண்ணா கைபான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, அதுல இருக்கக்கூடிய அண்ணாவுடைய உறவினர் இந்த யோவான். அடுத்து 4ஆவதாக பார்க்கக்கூடிய யோவான் ஜான் the son of Zebedee, செபதேயுவின் குமாரனாகிய யோவான். இவர் தான் இயேசுவின் சீஷர்கள்ல ஒருவர். இந்த யோவான் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகவும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சரித்திர ஆசிரியர்கள், வேதாகம சரித்திர ஆசிரியர்கள் ஜஸ்டின் மார்ட்டியர், ஐரனியஸ் மற்றும் டெர்ட்டுலியன் மற்றும் கிளமெண்ட், இவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் சொல்வது என்னன்னு சொன்னா பாரும்போது இந்த யோவான், செபதேயுவின் குமாரனாகிய யோவான் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய எழுத்தாளர் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். சரி, ஏன் இந்த யோவான் என்று சொல்லி நம்புறாங்கன்னு சொன்னா பாரும்போது இவர் இயேசுவின் அப்போஸ்தலனாகவும் இன்னும் இயேசுவோடு நெருங்கின தொடர்புடையவனாகவும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை விரும்ப கூடாத நிலைமையில் இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரிய மாட்டேங்குது? ஏன் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது? நம்ம பைபிளில் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த எத்தனை அதிகாரம் இருக்குது? 22 அதிகாரங்கள் இருக்கிறது. 22 அதிகாரங்களில் 8 தரிசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தரிசனம் முடிஞ்ச உடனே அடுத்து அதன் பின்பு கர்த்தர் எனக்கு காண்பித்ததாவது என்று சொல்லி அது திரும்ப திரும்ப தொடங்கும் போது நம்ம வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு கண்டினியூட்டியே அதில் இல்லாத மாதிரி, சரியா? ஒரு ஆர்டர் அதில் இல்லாத மாதிரி நமக்கு தோணும். அதனால இந்த புத்தகத்தை நம்ம உட்காந்து வாசிக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லி நம்மளுடைய மனதளவில் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்திற்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த புத்தகம் யாரை வெளிப்படுத்துகிறது? சரியா? வேதம் யாரை வெளிப்படுத்துகிறது? வேதம் யாரை வெளிப்படுத்துது? கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துது. வெளியாகம புத்தகம் யாரை வெளிப்படுத்துது? அதே கிறிஸ்து இயேசுவை தான் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த வெளியாகமம் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது the name revelation means, கிரேக்க பதத்திலே சொல்லிக்கிறாங்க அப்போகலிப்சிஸ் அப்படின்னு சொன்னா டு அன்வெயில், திறக்கப்பட வேண்டிய ஒன்று, முத்திரை இடப்படாத ஒன்று, வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய ஒன்று. அப்ப வெளியாகமம் என்று சொன்னால் இது இன்றைக்கு வெளிப்படையாக பேச வேண்டிய புத்தக தேவ வசனங்கள்.
அப்ப இந்த வசனங்கள் மறைத்து வைக்கப்பட வேண்டியது ஒன்றல்ல. இந்த வசனங்கள் மனுஷர்களால் கைவிடப்பட வேண்டியது ஒன்றல்ல. இந்த வசனங்கள் நம்மால் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. ஏனென்றால் இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது முதலாம் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் தோன்றும் போது பிதாவானவரும் இடம் பெற்றிருப்பாரு, குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவும் இடம் பெற்றிருப்பாரு, பரிசுத்த ஆவியானவரும் இடம் பெற்றிருப்பாரு. இந்த புத்தகம் நமக்கு அவசியம் இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்க மாட்டார்? இதை நமக்கு நியமித்து இருக்க மாட்டார். வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நீ என்ன செய்ய வேண்டாம், முத்திரை போட வேண்டாம், காலம் என்ன செய்து சமீபமாக இருக்கிறது. அங்க தானியேலின் காலத்திற்கும் இந்த யோவானின் காலத்திற்கும் எவ்வளவு தூரம், எத்தனை வருஷங்கள்? தானியேலின் காலம் எப்ப அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது எத்தனை, கிமு 500ஆம் ஆண்டு அப்படிதானே, கிறிஸ்துவிற்கு முன் 500ஆம் ஆண்டு தானியேலின் காலம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது என்ன காலம் இது? எந்த ஆண்டு? 1ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலம். எத்தனை வருஷம் இருக்குது இடையில? ஏறக்குறைய ஒரு 600 வருஷம். அப்ப அந்த 600 வருஷத்தினுடைய துவக்கமாய் சொல்லப்படக்கூடிய அந்த 500ஆம் வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலம் இருக்குது, முத்திரை போட்டு வை, ஒரு நேரம் வரும்போது இதை திறந்து படிப்பாங்க. அப்ப 600 வருஷம் முடியும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலம் சமீபமா இருக்கிறது, இனிமே என்ன செய்ய வேண்டாம், அதை நீ முத்திரை போட்டு வைக்க வேண்டாம். சரி, 600 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கிறோம்? 2500 பிளஸ் வருஷங்கள் நம்ம கடந்து வந்தோம், அப்படிதானே? அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் it plays a long role in the earth's history. பூமியின் சரித்திரத்தில் மிக நீண்ட ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய துவக்கத்திலும் ஆசீர்வாதம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முடிவிலும் ஆசீர்வாதம். எந்த புத்தகத்திலையும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லி எதுவுமே குறிப்பிடலை. ஒட்டுமொத்த வேதத்தையும் படிக்கும் போது பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி 1ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம்தான் இந்த புஸ்தகத்தில் உள்ளதை நாம் வாசிக்கும் போதும் எழுதியிருக்கிறவைகளை கேட்கும் போதும் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆசீர்வாதத்தை சொல்லும் புத்தகம் இன்னொரு பக்கத்தில் எதையும் சொல்லுது? சாபத்தையும் சொல்லுது, அப்படிதானே? இந்த புஸ்தகத்தினோட எதையாவது உன்னை கூட்டாலும் குறைத்தாலும் அவன் மேல என்ன வரும்? 7 வாதைகள். சரியா? அப்ப ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்றால், நாம் பாக்கியவான்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? 3 கண்டிஷன்ஸ். ஒன்று வாசிக்கணும், இன்னொன்று கேட்கணும், இன்னொன்று என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கேள்வி, எப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கை கொள்வோம்? எப்ப 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 கை கொள்வோம்? இன்னைக்கு, இப்ப. சரியா? நிறைய பதில் வந்துட்டே இருக்கும். கரெக்டான பதில் என்ன தெரியுமா? எப்போ புரியுதோ அப்போதான் என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும். சரியா? எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்போதான் என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும். அப்போ வெளியாகமத்தை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யல? இது வரைக்கும் கை கொள்ளலை. அப்போ கை கொள்வதற்காக இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு, இன்றைக்கு நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது புரிய முடியாத ஒரு பகுதி அல்ல. சரி, 3 முக்கிய நோக்கங்கள் இருக்கிறது. இந்த வெளியாகும புத்தகத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கான 3 முக்கிய நோக்கங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். சரியா? ஆதியாகமம் என்ற ஒரு புத்தகம் வேதத்தினுடைய முதலாவது புத்தகம். இந்த புத்தகம் எதை சுட்டி காட்டுகிறது? என்ன பத்தி பேசுது? பூமியினுடைய ஆதியின் துவக்கத்தை பற்றி. சரியா? பூமியினுடைய ஆதியின் துவக்கத்தை பற்றி பேசுகிறது. அடுத்து யாத்ராகமத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுடைய யாத்திரையை குறித்து நமக்கு பேசுகிறது. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதை குறித்து பேசுகிறது? சம்பவங்களை குறித்து பேசுகிறது. என்ன சம்பவத்தை பற்றி நமக்கு பேசுகிறது? 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லிருக்கிறது? என்ன விதமான சம்பவமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். என்ன சம்பவம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள்.
இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள். இந்த சம்பவங்களை வெளிப்படுத்துவது எதற்காக ஆண்டவர் இந்த வெளியாகமத்தை கொடுத்திருக்கிறார்? சரியா, முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், எதிர்கால சம்பவங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது என்பதற்காக. சரியா, இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம பார்க்கும்போது அநேக நியாய தீர்ப்பு காட்சிகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த அந்த புதிய வானம் புதிய பூமியின் அனுபவங்களை நாம் பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது எதிர்கால சம்பவங்கள் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி. சரி, அடுத்து இந்த வெளியாகம புஸ்தகம் இயேசுவையே வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வெளியாகம புஸ்தகம் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எனவே யாரும் எதிர்காலத்தை குறித்து தவறாக நம்மிடம் சொல்லி நம்மை வஞ்சித்து விடக்கூடாது என்பதற்காகவே தேவன் முன்னரே நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? இந்த வெளிப்படுத்தல நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இரண்டாம் வருகை பற்றி இன்னைக்கு தவறான தகவல் சொல்றாங்க. ஆண்டவருடைய வருகையை பற்றி தவறான ஆண்டவருடைய ஓய்வு நாளை பற்றி தவறான உபதேசம் கொடுக்குறாங்க. மரணத்தை பற்றி தவறான உபதேசம் கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னா பாரும்போது இப்படியெல்லாம் தவறு நடக்கும் என்பது தெரியும். ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கும்போது இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்லது வெளிப்படுத்துகிற புத்தகமாக இது இருக்கிறது. சரி, நம்ம சுவிசேஷங்களை படிக்கிறோம். எத்தனை புத்தகம் இருக்கு சுவிசேஷங்கள்ல? 4 புத்தகங்கள். என்னென்ன புத்தகம்? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்று சொல்லி 4 புத்தகங்கள் இருக்கு. இந்த 4 புத்தகங்களும் எதை பற்றி பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய பூலோக ஊழிய அனுபவத்தை பற்றி பேசுகிறது. அப்ப சுருக்க சொன்னால் இந்த 4 புத்தகங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்படித்தானே? ஆமா. அப்ப வெளிப்படுத்த விசேஷமும் என்ன செய்யுது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாக. சரியா, அங்க படிச்சதானே இங்க படிக்க போறோம்? இல்ல, அதை காட்டிலும் ஆழ்ந்த விதத்திலே, அதை காட்டிலும் தெளிவான விதத்திலே நாம் இந்த இடத்துல நாம் படிக்க இருக்கிறோம். எனவே நம்ம அறிந்திருக்கிறோம், பூலோகத்தில் வந்த கிறிஸ்துவானவர் யாரை நமக்கு முன்பதாக அறிக்கை செய்தார்? யார? பிதாவை. அப்படிதானே? பிதாவை இந்த இடத்துல இந்த குமாரனாகிய கிறிஸ்து பிரதிபலித்து ஊழியம் செய்து மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்றாரு. இப்ப பிதாவானவர் குமாரனை வெளிப்படுத்துவதற்காக இப்ப என்ன செய்யறாரு? இந்த வெளிப்படுத்தல் மூலமாக கிறிஸ்து இயேசு என்றவரை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எதற்காக படிக்க வேண்டும், இது என்ன நோக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக. உலகத்திலே நிறைய சந்தடிகள் தோன்றும், நிறைய யுத்தங்கள் தோன்றும், சஞ்சலங்கள் தோன்றும், நீங்கள் விரும்பாத எதிர்மறையான சூழ்நிலைகள் அநேகம் தோன்றும். எதிர்காலத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்ப்பதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து, சின்ன கொம்பு, இன்னும் நியாயர் ஆசிரிப்பு, மிருகத்தின் முத்திரை என்று சொல்லி இது என்ன வந்தாலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது யாரை என்று சொல்ல பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்ப வெளியாகமத்தினுடைய நோக்கம் 3. எதிர்காலங்களை ஆண்டவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறாரு. இயேசுவையே இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபைக்கு மூல உபதேசங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை உபதேசங்கள் இருக்குது? 28 உபதேசங்கள். சரியா, 28 தான் சொல்ல முடியாது, 28 கண்டறியப்பட்ட உபதேசங்கள். அதான் சரியான பதம். சரியா, கண்டறியப்பட்ட உபதேசங்கள். அப்ப இந்த 28 கண்டறியப்பட்ட உபதேசங்கள்ல ஒன்று என்ன என்று பார்க்கும்போது பரலோகத்தை பற்றியும் இருக்கிறது, நரகத்தை பற்றியும் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு இடத்துல நரகத்தை பற்றி பேசும்போது பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நரகத்தில் சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பிசாசு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா பார்க்கும்போது துன்மார்க்கர்களை எண்ணெய் கொப்பரையில போட்டு வாட்டி கொண்டு இருக்கிறது. இந்த காட்சியை நான் பார்த்தேன் என்று சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்றார்.
எனக்கு இதை கேட்டதும் மனசுல ஒரு கேள்வி எழுந்தது. யாருக்கு யார் தண்டனை கொடுக்கிறது? சரியா, யாருக்கு யார் தண்டனை கொடுக்கணும்? சாத்தானுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும். ஆனா இங்கே பார்க்கும்போது மனுஷனுக்கு இந்த சாத்தான் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறதாக. சரி, அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய அன்பு இங்க எப்படி வெளிப்படுது என்று சொன்னா பாரும்போது, அத்தனை 1000 வருஷம் அவன் மனுஷர்களை வாட்டிக்கொண்டே இருக்க போறது கிடையாது. அவன் எரிந்து ஒரு நிறைவுக்கு, ஒரு கம்ப்ளீட்னஸ், சரியா, அப்படியே நரகத்தில் போய் எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறது கிடையாது. அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது அநேக உபதேசங்களை, மூல உபதேசங்களை மாற்றி அமைக்கிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட கொடுங்கோலன் அல்ல. அவர் நியாயம் உள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். இது எல்லாவற்றையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. எங்கெல்லாம் சோதனைகளோ, எங்கெல்லாம் சச்சரவுகளோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. ஏன் நமக்கு இந்த புத்தகம் புரிய மாட்டேங்குது? ஏன் இந்த புத்தகம் நமக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் நம்ம யாரை பார்க்கல? இந்த புத்தகத்தில் யாரை பார்க்கல? இன்னும் கிறிஸ்துவை பார்க்கல. நம்ம என்னைக்கு கிறிஸ்துவை பார்ப்போமோ அன்னைக்கு வெளிப்படுத்தல் என்ன செய்யும்? நமக்கு தெளிவாக புரியும். எனவே இந்த பூலோக ஊழியத்தில் கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய அனுபவங்களை எல்லாவற்றையும் அந்த சுவிசேஷ புத்தகங்களே வேதம் பதிவிட்டிருக்கிறது போல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நமக்காக என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது. சரியா, எபிரேயர் நிருபம் கொஞ்சம் பேசியிருந்தாலும் அதை காட்டிலும் தெளிவான விதத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இதை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. சில நேரத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதுதான் எங்க நடக்கும்? பூமியில நடக்கும். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடியவர் கிறிஸ்து இயேசுவானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, திரும்ப வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையே நாம் படிப்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். சரி, இல்ல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? பிதாவானவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, குமாரனாய் இருக்கிற கிறிஸ்து சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, ஒரு தூதன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, ஊழியக்காரனா இருக்கிற யோவான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப பிதா, குமாரன், தூதர், யோவான். பிதா தன்னுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துட்ட சொல்றதுக்கு அங்க யாருடைய அனுக்கிரகம் தேவை கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு தூதனுக்கு அதை சொல்வதற்கு யாருடைய அனுக்கிரகம் வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் வேணும். ஏனென்றால் தூதன் யாருதான்? சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. சரி, தூதனுக்கு கொடுத்தாச்சு. இப்ப தூதன் மூலமாக யாருக்கு வருது? யோவானுக்கு வருது. இங்கேயும் யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் பேர் இங்க இருக்குதா அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா கிடையாது. எங்க வாசிக்கிறோம்? 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினதுல அந்த முக்கூட்டு ஐக்கியம் கொண்ட கர்த்தத்துவத்திற்கும் அல்லது தேவத்துவத்துக்கும் இங்கே முழு சம்பந்தம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் 3 பேருடைய இணைப்பும் இந்த புத்தகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த புத்தகத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் படித்திருந்தோம் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் என்ன செய்வாரு? எடுத்து போட்டு விடுவார். ஆசீர்வாதத்தை சொல்லும் அதே புத்தகம் நியாய தீர்ப்பையும் சொல்லுகிறதாக இருக்கிறது. முக்கியமான புத்தகம். கவனமாக கையாளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பூமியிலே சில சம்பவத்தை வச்சு என்ன செய்வாங்க? வேதத்தோட ஒத்து வைத்து பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா செய்யணும்?
வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல சம்பவங்களை ஒப்பிட்டு நாம் படிக்கணும். சம்பவத்தை வச்சு வேதத்தை படிக்கக்கூடாது. வேதத்தை படித்து சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்ற கேள்வி, அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரனுக்கு, தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனுக்கு. 3 இடத்துல ஆண்டவர் சொல்லிருக்காரு தம்முடைய 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 என்று சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் யாருக்கு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனுடைய சபைக்கு. சரியா? தேவனுடைய சபைக்கு. அப்ப தம்முடைய சபை, தம்முடைய விசுவாசி, தம்முடைய ஆத்மா அல்லது தம்முடைய நண்பன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நமக்காகவே இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாமே அவருடையவர்களாக மாற வேண்டும். இதோட நோக்கம் நம்ம ஒரு சில பாடங்களை நம்ம படித்திருந்தோம். ஆனால் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் என்ன நோக்கத்திற்காக நம்ம மத்தியிலே திருவுளம் பற்றுகிறது என்று சொல்லலாம் பாரும்போது, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. 1வது அதிகாரம் 1வது வசனத்தை ஆங்கிலத்தில் பார்ப்போம். ஒரு வார்த்தை இங்கே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் இருக்காது ஆங்கிலத்தில். த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றது தமிழ் பைபிளில் இருக்காது. சரி, அடுத்து பார்க்கும்போது அந்த செகண்ட் லாஸ்ட் லைனில் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் இருக்காது. சிக்னிஃபைடு என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதனுடைய ஆங்கில ரூட் வேர்ட் பார்க்கும்போது சைன். சைன் என்னது? அடையாளம். ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். எங்க சொல்லலாம் பாரும்போது யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அடுத்து 33வது வசனத்தை நாம் பார்ப்போம். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் ஒரு அடையாளமாக அதை முன்பதாகவே ஜனங்களுக்கு அதனை பிரதிபலித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அடையாள மொழியின் மூலமாக தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்போம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும், நேராக பேச வேண்டியதானே? ஏன் அவர் அடையாளத்தை வச்சு பேசணும்? ஏன் அவர் ரகசியமா நம்மகிட்ட பேசணும்? ஏன் குறியீட்டுகளை வைத்து பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல சில பாடங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அடையாளத்தை கொண்டு பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1வது காரியம் நம்ம பார்ப்போம். சாத்தானிடம் இருந்து சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். சரியா? அப்ப ஏன் ஆண்டவர் அடையாளத்தை வைத்து பேசுறாருன்னு சொன்னா பாருங்கும்போது தேவனுடைய சத்தியத்தின் ரகசியம் யாருக்கு மட்டும் தான் தெரியணும்? தம்முடைய ஜனம், தம்முடைய சபை, தம்முடைய ஊழியக்காரனுக்கு தெரியணும். யாருக்கு தெரியக்கூடாது? சாத்தானுக்கு தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க, அதுல வரும். ஓகே, சாத்தானிடம் இருந்து சத்தியத்தை பாதுகாப்பதற்காக. சரி, அடுத்து 2வது ஏன் அவர் அடையாளத்தை பயன்படுத்துறாருன்னு சொன்னா பாரும்போது சாத்தானிடம் இருந்து தேவ ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. சரியா? ஆண்டவர் எதற்காக இந்த அடையாளத்தை பயன்படுத்துறார்? சரியா? சாத்தானுக்கு இந்த திட்டம் தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? சாத்தான் யாருக்கு விரோதமா போராட போறான்? உன்னதமானவருக்கு விரோதமாக போராட போறான். அப்ப அந்த போராட்டத்தினுடைய யுக்திகள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சத்ருவாகிய சாத்தானுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ரகசியமாக வைக்கிறாரு. 3வது காரியம் என்னன்னு சொன்னா பாரும்போது உண்மையான தீர்க்கதரிசன விளக்கம் யாரிடம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் ரகசியமா வைக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லா சபையும் நியாயமா பிரசங்கம் பண்ணிடுவாங்களா? இல்ல. அப்ப இந்த புத்தகத்தை நியாயமாவும் கர்த்தருக்கு பயந்த விதத்திலையும் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை போலவும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சபை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த சபையை எதிர்த்து தான் சாத்தானுக்கு என்ன இருக்குது? அநேக போராட்டங்கள் இருக்குது. அப்ப ஆண்டவர் இதெல்லாத்தையும் அடையாளமாய் கொடுத்ததற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த யுக்திகள் எல்லாம் யாருக்கு தெரியக்கூடாது? சாத்தானுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி இந்த வெளிப்படுத்த விசேஷம் அதனுடைய நோக்கம். இதில் ஒரு சில டிவிஷன்ஸ் இருக்கு. 2 டிவிஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் டிவிஷன்ஸ் என்னன்னு சொல்லலாம் பாரும்போது கிருபையின் காலத்திற்கு முன் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனம், அடுத்து கிருபையின் காலத்திற்கு பின் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனம். மொத்தம் இந்த 22 அதிகாரங்களே 8 விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அந்த என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் கிருபையின் காலத்திற்கு முன்பதாகவும் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் கிருபையின் காலத்திற்கு பின்பாகவும் என்று சொல்லி பார்த்து இன்னைக்கு நம்ம நிறைவு செய்ய போறோம். சரி, முதலாவதாக
கிருபையின் காலத்துக்கு முன் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனம். என்ன? 7 சபைகள். எங்க வரைக்கும் வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் கிருபையின் காலத்திற்கு முன் சம்பவிக்கிற தீர்க்க தரிசனங்கள். அடுத்து 7 முத்திரைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் தொடங்கி 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இந்த 7 முத்திரைகள் என்று சொன்னால் இது என்ன சொல்லலாம் பாரும்போது, தேவ சபையின் மீது வரக்கூடிய நெருக்கடி. சரியா? முத்திரைகள் எப்படி சொல்லி நம்ம படிக்க போறோம்? தேவ சபையின் மீது வரக்கூடிய நெருக்கடி. 7 எக்காலங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்கும்போது மாபெரும் போராட்டம். இது எல்லாம் கிருபையின் காலத்திற்கு முன்பதாக அல்லது தவணையின் காலத்தின் நிறைவிற்கு முன்பதாக சம்பவிக்கிற அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து இந்த கிருபையின் காலத்திற்கு அப்புறம் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சம்பவிக்கும் என்று சொல்ல பார்க்கும்போது 7 வாதைகள் எங்க சொல்லியிருக்கிறது? 15ஆம் அதிகாரம் தொடங்கி 16ஆம் அதிகாரம் வரைக்கும். சரி, அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கிறது போல போலியான திருச்சபைக்கு ஆண்டவர் என்னத்தை கொண்டு வராரு? ஒரு முடிவை கொண்டு வரார், ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரார். அடுத்து பார்க்கும்போது மூன்றாவதாக தேவ ஜனத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வருகிறார். கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் எதை கொண்டு வராரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார். நீங்க பார்க்கும்போது ஒரு கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லாம பார்த்தோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஆதியாமத்தையும் ஒப்பிட்டு படிக்கக்கூடியது. ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் பாவத்தின் துவக்கத்தை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசியிலிருந்து பார்க்கும்போது, அதாவது 22ஆம் அதிகாரத்திலிருந்து வரும்போது வரக்கூடிய 3ஆவது அதிகாரம் பாவத்தின் முடிவை பற்றி பேசும். 4வது அதிகாரம் மாயையான போதகத்தை பற்றி பேசும். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அந்த 17, 18 ஆகிய அதிகாரங்கள் பார்க்கும்போது போலியான திருச்சபையினுடைய முடிவுகளை பற்றி பேசும். இப்போ இந்த 4 சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம்ல, இது ரெண்டையும் அப்படி பக்கத்தில் அப்படி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி அப்படி வச்சு பார்த்தோம்னா அது அப்படியே பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று அப்படியே செட் ஆகும். பாருங்க, இதுக்கு முந்தின ஸ்லைடு போங்க. முந்தின ஸ்லைட் அங்கே பார்ப்போம். 7 சபைகள். சரியா? 7 சபைகள். இதுக்கு ஈடா எது வருது என்று சொல்லலாம் பார்க்கும்போது 7 புதிய வானம் புதிய பூமியை பற்றி நமக்கு இந்த இடத்துல கம்பாரிசன்ல அப்படியே ஓட்டும். சரியா? இந்த துவக்கத்தில் பார்க்கும்போது நிகழ்கால சபையின் அனுபவங்களை நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் வரைக்கும். ஆனால் அதனுடைய முடிவில் பார்க்கும்போது புதிய வானம் புதிய பூமியிலே ஸ்தாபிக்கப்பட இருக்கிற அந்த சபையை நாம் அந்த இடத்துல நாம் பார்ப்போம். தேவனுடைய சபையை நாம் அங்கே பார்ப்போம். சரி, அடுத்து பார்க்கும்போது 7 முத்திரைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே இதை நான் என்ன சொல்லியிருந்தேன்? 7 முத்திரைகள் என்று சொன்னால் தேவ சபைக்கு மீது வரக்கூடிய என்னன்னு சொல்லியிருந்தேன்? உபத்திரவம், சஞ்சலங்கள். சரியா? அப்ப தேவ சபையின் மீது வரக்கூடிய இந்த நெருக்கடிகள் இது எதோட ஒப்பிடப்படுகிறதுன்னு பாரும்போது அங்க 7ஆவதா படிச்சிருந்தோம் பாத்தீங்களா, தேவனுடைய ஜனத்தின் மீட்பு. அப்படியே அந்த பேரலல், அப்படியே அந்த கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படி பொருந்தி வரும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 7 எக்காலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எக்காலம் எதற்கான அடையாளமாக இருக்கிறது? நியாய தீர்ப்புக்கான அடையாளம். ஆண்டவர் எதை நியாய தீர்ப்பு கொண்டு வராருன்னு சொல்லி பாரும்போது போலியான திருச்சபையில் எல்லாத்தையும் நியாய தீர்ப்பு கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அசத்தியத்தை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக மாபெரும் போராட்டம், இறுதி யுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாபெரும் போராட்டத்தை கொண்டு வந்தவங்க மேல, இறுதி யுத்தத்தை கொண்டு வந்தவங்க மேல கடைசி ஆண்டவர் எதை கொண்டு வராரு? 7 வாதைகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிர்மூலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்துல முதல்ல ஆர்டர் இல்லைன்னு சொல்லி படிச்சோம்ல, இப்போ ஆர்டர் இருக்குதா இல்லையா? ஒழுங்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. ஒழுக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நேரடியாக கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்துல கூட ஆண்டவர் ஒழுக்கம் இல்லாம இந்த சத்தியத்தை ஆண்டவர் என்ன செய்யல? தீர்க்கதரிசியா இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்தல. அப்ப இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கும்போது இந்த 8 காரியங்கள் என்று சொல்லி விருத்தப்படுத்தோமே, இந்த 8 இடத்துலையும் யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவானவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை இந்த சபைக்கு வெளிப்படுத்துவதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம்.
இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் கிறிஸ்து இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக இந்த 7 திருச்சபைகளுக்கு இந்த கடிதத்தை கொடுத்ததனுடைய நோக்கம், சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை காண வேண்டும், அவரிடத்தில் குறை உண்டாகில் அவை எல்லாவற்றையும் அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி. சபை சரியாக செயல்படும் போது தேசமோ எப்படி செயல்படும்? சரியாக செயல்படும். தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்துவோம், தேசத்தை பார்ப்போம், சமுதாயத்தை பார்ப்போம். இதெல்லாமே சரியில்லை என்று சொல்லி தோன்றினது என்று சொன்னால், சபையில் இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்காக சரியாக செயல்படுவதற்கு, கிறிஸ்துவையே இந்த இடத்திலே பிரதானமாய் பார்ப்பதற்காக நாம் முன் வருவோம். அந்த நோக்கத்தோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிப்போம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த நாளில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்வது, நீர் எங்களுக்கு வெளிப்படுகிற கர்த்தர். யுத்தங்களின் நேரத்திலும் சந்தடிகளின் நேரத்திலும், எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகும் வேளையிலும், விசுவாசத்தில் நாங்கள் அசைக்கப்படும் வேளையிலும் நீர் எங்களுக்கு வெளிப்படும் கர்த்தர் என்பதை நாங்கள் அறியும் அளவுக்கு இந்த நாளிலே இந்த புத்தகத்தை குறித்து நாங்கள் படித்தோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் அடையாளங்களினாலும் குறியீடுகளினாலும் இந்த புத்தகத்தில் சில இடங்களிலே நீர் ரகசியங்களை வைத்திருக்கிறீர். தம்முடைய ஜனம், தம்முடைய சபை, இவைகளுக்கு நீர் ரகசியமாய் இருப்பதற்காக இவைகளை நீர் இப்படி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த சபையை நீர் எங்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறீர். இந்த சபைக்காக நாங்கள் என்ன தந்தோம் ஆண்டவரே, ஆனால் நீர் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையும் இந்த சபை விசுவாச பிள்ளைகளும் இந்த நாளிலே உம்மை காண வேண்டும் என்று அவர்கள் மாறும்போது, இந்த வேத வசனங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்திற்கு விளங்கும் ஒரு நம்பிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகள் இங்கிருந்து கடன் செல்லும் போது, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுவார் என்ற நம்பிக்கையோடு கடன் செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய தொழுகை முறையிலே நீர் எங்களுக்கு பிரத்யட்சமாக வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல நாட்களிலும் உம்முடைய வசனங்களும் நாங்கள் இந்த இடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களும் இவையெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவான பலனாக நாங்கள் பெறக்கூடிய நம்பிக்கையாக இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வருகையை ஆசீர்வதித்த தேவன், அவர்கள் கடந்து செல்லும் போதும் உம்முடைய கரம் கொண்டு அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த இரவு நேரத்திலே நீர் எங்களை பத்திரமாய் வழிநடத்தியறலும். ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதபடி நாங்கள் கவனத்தோடு இந்த நாளை நாங்கள் ஆசரித்து, நாளைய தின காலை நேரத்திலே இந்த இடத்திலே ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கவும், சிறப்பு உபவாச ஜெப ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறவும் தேவரீர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லா விதமான வல்லடிக்கும் நீக்கி எங்களை வழிநடத்தும் தேவனே, எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடன் செல்கிறோம். நீர் வாரும் எங்களுடைய இருதயத்திலே பிரசன்னமாக இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும், பிதாவானுடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும், தேவ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமேன்.